சில மாசங்களாவே இந்த ஏஐனால நெறைய பேருக்கு வேலை போயிரும்னு சொல்லிட்டு நெறைய எக்ஸ்பர்ட் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்ஃபாக்ட் ஆந்த்ரோபிக்கோட சிஇஓவே 6 மாசத்துல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட இந்த மாடல்ஸே பெட்டரா கோட் எழுதும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஏஐ பத்தி இருக்கக்கூடிய இந்த ஹைப் நிஜமாவே உண்மைதானான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு ஃபினான்ஸ் சேனலும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பேரலா இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா இன்வெஸ்டும் பண்ணிட்டு வரேன். இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே 30%, 40%, 50% சொல்லிட்டு பெருசா விழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கான காரணமும் ஏஐ தான். பல லட்சம் மக்களை கொண்டு இயங்கக்கூடிய இந்த ஐடி சர்வீசஸ் செக்டரை கம்ப்ளீட்டா ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும்ன்ற பயம் வர ஆரம்பிச்சதுனால இந்த ஸ்டாக்ஸும் விழ ஆரம்பிச்சது. இந்த ஐடி ஸ்டாக்ஸோட வீழ்ச்சியை புரிஞ்சுக்க இந்த ஹைப் உண்மைதானான்னு சொல்லிட்டு கிளாட் கோட் கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். அதுல இருந்து வந்த ரிசல்ட்டுக்கு இன்ஃபேக்ட் நானே ப்ரிப்பேர்டா இல்லைன்னு தான் சொல்லலாம். அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய எந்த வேலையில இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோனே சொல்லுவேன். ஏஐக்கு எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கலாம், இந்த ஏஐ உண்மையாவே த்ரெட்டா இல்லையான்னு புரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் பாருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ரொம்பவே விழுந்திருக்கு. இப்போ வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இந்த ஏஐ ஆப்லாம் உண்மையா இல்லையான்னு புரிஞ்சுக்கணும்னா கிளாட்ன்ற ஏஐ அப்ளிகேஷனை ஒரு வீக்கெண்ட் ஓபன் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன். இதுல கிளாட் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. அதாவது அதுவே கோட் அடிக்கும், அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் ட்ராக்கர் ஆப் பண்ணணும்னு ஆசை. அது கம்ப்ளீட்டா A to Z என்னோட பர்சனல் ஃபினான்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கோல்ஸ், நெட்வொர்த்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நான் ஏதாவது கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவேன்னா அதுவுமே அங்கேயே வந்துடும். என்னோட அசெட் அலோகேஷன் கரெக்டா இருக்கா, இல்ல எதை அதிகமான வாங்கணும், எதை குறைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அதுல விஷுவலா வரணும்ன்றதான் என்னோட இன்டென்ஷன். யூசுவலா என்னோட பர்சனல் ஃபினான்ஸை கூகுள் ஷீட்ஸ்ல ட்ராக் பண்ணுவேன். அதாவது எக்ஸல் மாதிரியான ஒரு டூல்ல மேனுவலா என்ட்ரி போட்டு ட்ராக் பண்ணிட்டு வருவேன். ஒரு 3-4 வருஷமாவே இந்த மாதிரி தான் ட்ராக் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ட்ராக் பண்றது ஓரளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அது மெஸ்ஸியா மாற ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளோட நெட்வொர்க் ஸ்னாப்ஷாட்லாம் எடுக்கணும்னா நிறைய டேட்டா எடுத்து சேவ் பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரசன்டபிளா இருக்காது. இப்போ இந்த கிளாட் கோட்ல இதை பில்ட் பண்ணலாம்னு போய் உட்காந்து 2 மணி நேரத்துல இந்த கம்ப்ளீட் ஆப்புமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். அதாவது லிட்டரலா ஒரே ஒரு லைன் கோடு கூட நான் அடிக்கல, அது மொத்தமாவே அதுவே பில்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அதாவது சும்மா பேஜஸாவோ இல்ல வியூவா மட்டும் பில்ட் பண்ணி கொடுக்காம ஆக்சுவலா மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது இன்டர்நெட்ல ஹோஸ்ட் பண்ணி மத்தவங்களும் யூஸ் பண்ணக்கூடிய, எனக்கு வேணும்னா என் என்ட்ரியை நான் போட்டுக்கலாம், மத்தவங்களுக்கு வேணும்னா அவங்க என்ட்ரியை போட்டுக்கலாம்ன்ற மாதிரி கம்ப்ளீட் ஆப்பாவே அது ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இந்த பாயிண்ட்ல ஆல்ரெடி 1000க்கும் மேற்பட்ட யூசர்ஸ் இதை யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்பை நானே கோட் பண்ணி பில்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா டைமும் கெப்பாசிட்டியும் இல்லாதனால அதை பண்ணவே முடியாம போயிருச்சு. கிட்டத்தட்ட 75,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் செலவாகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2-3 மாசம் ஆகும் இதை டெலிவர் பண்றதுக்கும் சொல்லியிருந்தாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி சொன்ன டைமுக்கு டெலிவரியும் நடந்திருக்காது. அங்கிருந்து இன்னும் 1-2 மாசம் இழுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆனால் அதே ஆப்பை ஒரே நாள்ல கம்ப்ளீட்டா பில்ட் பண்றதுக்கு ஏஐ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது டீம் கிடையாது, டிசைனர் கிடையாது, பேக் எண்ட் இன்ஜினியர், ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர், டெவலப்பர்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஏஐ டூல் நான் அது கூட மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால கனவா இருந்த ஒரு ஆப்பை ஒரே நாள்ல டெவலப் பண்ண முடிஞ்சது. இந்த ட்ராக்கரை பில்ட் பண்றதுக்கான ஒரே ஒரு முக்கியமான காரணமே, இப்போ ரீசெண்டா நீங்க ஏதாவது பர்சனல் ஃபினான்ஸ் ட்ராக்கர்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா மோஸ்டா அவங்க நிறைய பர்மிஷன் கேட்பாங்க. அதாவது அவங்க நம்மளோட எஸ்எம்எஸ் படிப்பாங்க, இமெயில் படிப்பாங்க, ஃபோன் நம்பர், கான்டாக்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா பர்மிஷனும் கேட்பாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட பேன் கார்டு, பேங்க் டீடைல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட டேட்டா எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். அதாவது ஃபினான்ஸ் டேட்டாவெல்லாம் தாண்டி இமெயில், எஸ்எம்எஸ் பர்மிஷன் கொடுக்கறதுனால நம்மளோட பர்சனல் டேட்டாவையும் அவங்க நினைச்சா எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட டேட்டாவை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது நம்ம மேனுவலா ஃபீட் பண்ணிட்டு தேவையில்லாத பர்மிஷன் எதுவுமே கொடுக்காம எந்த இடன் ட்ராக்கருமே இல்லாம கம்ப்ளீட் பிரைவசியோட நம்மளோட ஃபினான்சஸை நம்ம அனலைஸ் பண்றது தான் பர்பஸா இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த ஆப்பும் டிசைன் பண்ணி. இப்போ சிம்பிளா ஒரு டெமோ கொடுக்கணும்னா இங்க நம்மளோட அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், நெட்வொர்த்தை ட்ராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான எசென்சியல்ஸ் என்னென்ன, அதெல்லாம் எப்படி இருக்கு, அதுல நம்மளோட ஸ்கோர் எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியும். அதுல ஏதாவது நம்மளுக்கு மிஸ் ஆகுதுன்னா அதையுமே இங்க இண்டிகேட் பண்ணும். ஒருவேளை நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ப்ராப்பரா பிளான் பண்ணாலும் அதையுமே இங்க நம்மளால கிளியரா டிஃபைன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நம்மளோட கோலை எப்படி டிஃபைன் பண்ணணும்னு தெரியலனா அதுக்கான கால்குலேட்டருமே இருக்கு. அதாவது இன்னைக்கு எவ்வளவு செலவு ஆகும்ன்றது தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு ஆகும் தெரியலனா அதையும் கால்குலேட் பண்ணி அதுவே சொல்லும். கூடவே நம்மளோட இன்கம், எக்ஸ்பென்ஸ், எவ்வளவு நம்ம சேவ் பண்றோம், எவ்வளவு நம்மளால சேவ் பண்ண முடியும், எவ்வளவு சீக்கிரம் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகும் சொல்லிட்டு நிறைய இன்சைட்ஸும் இந்த டூல்ல கிடைக்கும். இது எல்லாமே விஷுவலாவும் ரெப்ரசன்ட் செய்யப்படும். அதாவது நம்மளோட நெட்வொர்க் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, அது ஏறிட்டு தான் போதா இல்ல கீழே போதான்னு சொல்லிட்டு டைம் டு டைம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த ட்ராக்கரை உங்களால ஃப்ரீயா finboom.app வெப்சைட்ல யூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இதை மொபைல் வெர்ஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்க மொபைல்ல இந்த வெப்சைட்டை பிரவுசர்ல ஓபன் பண்ணிட்டு ஆட் டு ஹோம் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இதை ஹோம் ஸ்கிரீன்ல இருந்தே ஆப் மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபினான்சஸை கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணும். அதுவும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு தேவையில்லாம எந்த பர்மிஷனும் கொடுக்காம பிரைவேட்டா உங்க டேட்டாவை நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஆக்சஸ் பண்ணா இந்த ஆப்பை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ வரும். இந்த ஆப்பை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணுமோ இல்ல அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெமோ வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அதுக்கும் வீடியோ பண்றேன். இப்போ மறுபடியும் ஏஐக்கே வரும். இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கிரேட் கம்ப்ளீட் ஆப்பை ஒரு
ஏஐ ஒரே நாள்ல டெவலப் பண்ணுது. அதுவும் இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், நான் கம்ப்ளீட்டா பேக் அண்ட் டெவலப்பர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு யூஐ டிசைனோ இல்ல யூஐ டெவலப்மெண்ட்டோ கம்ப்ளீட்டா தெரியாது. இன்ஃபேக்ட் கிளாட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண அந்த லாங்குவேஜோ இல்ல ஃப்ரேம் ஒர்க்கோ கூட நான் முன்னாடி யூஸ் பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுச்சு. நான் முன்ன பின்ன யூஸ் பண்ணாத ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல, அதாவது எனக்கு தெரியாத கோடிங் லாங்குவேஜ்ல வெறும் பிளெயின் இங்கிலீஷ் வச்சு, அதாவது ஒரு லைன் கோடு கூட நான் அடிக்காம, அந்த கோடு எப்படி இருக்குன்னு கூட பார்க்காம ப்ராம்ப்ட் மட்டுமே யூஸ் பண்ணி அது கிட்ட கம்யூனிகேட் பண்ணி, இது தப்பா இருக்கு, இதை நீ மாத்திரு, இது கரெக்டா இல்ல, இந்த ஃபீச்சர் இப்படி பிஹேவ் பண்ணும், நீ மாத்தி டிசைன் பண்ணிருக்க, இந்த மாதிரி வெறும் பேசி மட்டுமே ஒரு ஆப்பை டிசைன் பண்ண முடியுது. இதே ஒரு ட்ரெடிஷனல் ஐடி கம்பெனி கிட்ட இதே ஆப்பை அப்படியே டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க மல்டிபிள் ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. முதல்ல பிசினஸ் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, அதாவது ஆப் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஓனர் அதுக்கு 2-3 வாரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதை ரிவ்யூ பண்ண ஒரு வாரம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஏபிஐ வேணும்னு சொல்லிட்டு ஏபிஐ ஸ்கீமா டெவலப் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2-3 வாரம், அதை ரிவ்யூ பண்ண இன்னும் ஒரு 2 வாரம், யூஎக்ஸ் டிசைனுக்கு ஒரு 2-3 வாரம், பேக் அண்ட் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் இதை இழுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுவும் டீம் ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கான பட்ஜெட் அப்ரூவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி வேலை வாங்கி அவுட்புட் எடுத்துட்டு வரணும். 5-6 பேர் சேர்ந்து ஒரு சில மாசங்கள் பண்ண வேண்டிய வேலையை 24 மணி நேரத்துக்குள்ள ஏஐயால கம்ப்ளீட்டா பண்ண முடியும். அதுவும் நான் 24 மணி நேரம் சொல்லும்போது அதுவும் ஹியூமனோட லிமிடேஷன் தான். அது கூட இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஹியூமன் எவ்வளவு நேரம் வேலை பண்றாங்கன்றது பொறுத்து இந்த வேல்யூம் டிலே ஆகுது. ஏஐ மொத்த கண்ட்ரோல் எடுத்து இதை கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணா 1 மணி நேரத்துல பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நபர் ஒரு வீக்கெண்ட்ல இவ்வளவு பேரை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா ஏஐ என்னமோ எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்றோம்னு யோசிங்க. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட இன்டென்ஷன் ஆக்சுவலா இந்த ஆப்பை பண்ணி முடிக்கணும்லாம் கிடையாது. ஏஐ பத்தி எல்லாரும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்மையா இல்லையான்ற ரிசர்ச் பண்ணணும்னு மட்டும் தான். ரிசர்ச் பண்றேன்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்றதோ இல்ல ஏஐ கிட்ட ஒரு 4-5 கேள்வி கேட்டு ஏஐ நீ நிஜமாலே பெரிய ஆள் தானா, எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணுவியான்னு அதுக்கிட்டே கேள்வி கேட்டு பதில் சொல்றது கிடையாது. அது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுது, உண்மையா பில்ட் பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்ணணும்னா அதோட கேப்பபிலிட்டிஸ் நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சு. ஏஐ இதுக்கப்புறம் வெறும் ப்ரொடக்டிவிட்டி டூல்லாம் கிடையாது. அதாவது அதுகிட்ட சாட் 1-2 இமெயில் எழுதுறதோ இல்ல இமேஜ் ஜெனரேட் பண்றோம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டாஸ்க் பண்ணக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி டூல் கிடையாது. இது கிளியரா ஒரு லெவரேஜ் மல்டிப்ளேயர். அதாவது ஒவ்வொரு நபர்கிட்டயும் 10-20 வேலையாட்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் உலகத்திலே ரொம்ப ஸ்மார்ட்டான வேலையாட்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான மல்டிப்ளேயர் தான் இனிமே ஏஐ. இந்த ஆப் டெவலப் பண்ண கேஸே எடுத்துக்கோங்களேன், அது மல்டி ஏஜென்ட் மாடல்ல வேலை செஞ்சது. அதாவது மல்டிபிள் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒரே வேலையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொன்னா ஒரு 10-20 ரொம்ப நல்ல டெவலப்பர்ஸ், அதாவது உலகத்திலே சிறந்த டெவலப்பர்ஸ் நமக்காக வேலை செஞ்சா எப்படி இருக்கும், அவங்க ஆப் டெவலப் பண்ணா எப்படி இருக்கும், அதை தான் இந்த ஏஐ ஏஜென்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி தேவையில்லாத மீட்டிங், டிலே, ஃபாலோ அப் இல்ல பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. பியூரா வேலை மட்டும் நடக்கும். இந்த ஏஐ ஜாப் மார்க்கெட்டை கண்டிப்பா டிராஸ்டிக்கா மாத்திரும். அதாவது நிறைய பேருக்கு வேலை இல்லாம போறது கண்டிப்பா உறுதினே சொல்லும். அதோட வேகம் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவுமே ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லுவேன். அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் சாட் ஜிபிடின்னு ஒரு டூல் பப்ளிக் அவைலபிளா இருக்குன்ற நியூஸே வருது. அங்கிருந்து அது டெவலப் ஆயிருக்க எவல்யூஷனே ரொம்ப வேகம்னு சொல்லலாம். இன்னும் நீங்க ஏஐ யூஸ் பண்ணாம இருந்தாலும் இல்ல யூஸே பண்ணிட்டு இருந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணாம இருந்தாலும், எஃபெக்டிவ்னு சொல்லும் போது ட்ரிவியல் வேலைகளான, அதாவது இமெயில மாத்தி கொடு, இல்ல கிராமர் கரெக்டா செக் பண்ணி கொடு, இந்த இமேஜ் எனக்கு வேற மாதிரி மாத்தி கொடுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் a very big thingனே சொல்லுவேன். அதாவது உலகத்திலே பெஸ்டான சூப்பர் கம்ப்யூட்டர் உங்ககிட்ட கொடுத்து அது கிட்ட போயிட்டு நீங்க 1+1 என்னன்னு கேட்கறதுக்கு சமம்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 10-20 நிமிஷமாவது ஏஐயை நீங்க ரெகுலரா எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதை தவிர்த்து சேலஞ்ச் பண்ற அளவுக்கு வித்தியாசமா நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுவேன், புதுசா ஏதாவது கத்துப்பேன் இல்ல புதுசா ஏதாவது பில்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷமாவது டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நாளா ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா இருந்திருக்கும், அதை பண்ண முடியாம இருக்கிறதுக்கு ரிசோர்ஸோ டைமோ இல்ல காசோ தான் கன்ஸ்டன்டா இருந்திருக்கும். இப்போ ஏஐ வந்தனால உங்களுக்கு கனவா இருந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே ரியாலிட்டி கொண்டு வர முடியும். இங்க பாருங்க, இதான் என் கம்ப்யூட்டரோட கரண்ட் ஸ்டேட். அதாவது டிஸ்பிளே கூட ஒழுங்கா கிடையாது. ஒரு ஓட்ட கம்ப்யூட்டரை வச்சு ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணா 1000 பேருக்கு மேல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஆப்பை பில்ட் பண்ண முடியும். எல்லார்கிட்டயும் மிஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆக்ஷன் மட்டும் தான். அதாவது நான் பண்றேனா பண்ணலையான்றது மட்டும் தான் வித்தியாசம். இப்பவே உங்களோட போன் எடுத்து ஸ்கிரீன் டைம்ன்ற ஆப்புக்கு போங்களேன், அங்க சோஷியல் மீடியாவோட டைம் எவ்வளோன்ற செக் பண்ணுங்க. கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையும் 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரமாவது ஒவ்வொரு நாளுமே யூடியூப், இன்ஸ்டாகிராமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுல இருந்து வெறும் 15 நிமிஷத்தை ஒவ்வொரு நாளுக்கும் கிளாட் ஏஐ கூடயோ இல்ல சாட் ஜிபிடியோட கோடெக்ஸ் கூடயோ இல்ல வேற ஏதாவது நல்ல ஏஐ டூல் கூடயோ ஸ்பெண்ட் பண்ணா போதும். ப்ரொடக்டிவா, கிரியேட்டிவா இல்லனா ஏதாவது கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 வருஷம் தான், அதுக்கப்புறம் ஏஐயும் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேப்ல நம்மளோட ஏஐ ஸ்கில்ல எவ்வளவு தூரத்துக்கு வளர்த்துக்கு நம்ம முன்ன போறோம்ன்றதான் முக்கியம். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க டீம்ல ஒரு நபர்
ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் ஆல்ரெடி 10 மடங்கு இல்ல 100 மடங்கு வேகத்துல முன்னாடி போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பார்த்தா ஏஐ இங்க இருந்து இன்னும் பெட்டர் ஆகிட்டே தான் போகும். அதாவது இப்போ ஒரு ஏஐ இருக்குல்ல, இதை விட ஒரு டம்மி ஒஸ்ட் ஏஐ கிடையாதுன்னா ஃபியூச்சர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க. இப்போ ஏஐயால இந்த வேலையை பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்றதெல்லாம் கொஸ்டினே கிடையாது. அதை யூஸ் பண்ணி நம்ம பண்றோமா இல்லையான்றது மட்டும் தான் கேள்வி. அது மட்டும் இல்லாம ஏஐ ஃபியூச்சர்ல நம்மள ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, ஃபியூச்சர்லாம் கிடையாது, ஆல்ரெடி அந்த ஃபியூச்சர் தான் இது. இந்த ஃபின்பூம் ட்ராக்கரை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபினான்சஸை ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் உங்களோட ஃபீட்பேக் என்ன இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை எப்படி ஏஐ யூஸ் பண்ணி டெவலப் பண்ணன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கும் ஃபாலோ அப் வீடியோ போடுறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் இப்பவே அழுத்துங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி.